இந்தியால தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள். இந்தியால ராமாயணமும், ஹாரி பாட்டரும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா நிச்சயமா தடை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நான் நம்ம சேனல்ல தமிழகத்துல தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள், எழுதின எழுத்தாளர்கள லிட்டரலி கொலை பண்ண ட்ரை பண்ண 5 புத்தகங்கள் பத்திலாம் நான் பேசியிருக்கேன். அதோடைய நீட்சியா தான் நான் இந்த வீடியோவ பண்றேன். அந்த வீடியோவுடைய லிங்க்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்தியால சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா அது ராமாயணம் தாங்க. ராமாயண ரீடோல்ட் அப்படின்னு ஆப்ரி மேனன் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் தடை பண்ணியிருக்காங்க. ராமாயணத்துடைய ஸ்பூஃப் வெர்ஷன் தான் இந்த புத்தகம். நம்ம ராமாயணம் உலகமெங்கிலும் நிறைய பேர் அதை போற்றி பாராட்டி ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு புத்தகமா தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த புத்தகத்துல ஆத்தர் என்ன பண்ண ட்ரை பண்ணிருப்பாருன்னா, வால்மீகி அவர்கள் ஒரு ராஜா சொல்லிதான் இந்த ராமாயணத்தை எழுதினாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்காரங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. கதை நம்ம ராமாயண கதை தாங்க. ஆனா இதுல ஏகப்பட்ட ஹியூமன் எலிமெண்ட்ஸை நான் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணி வச்சிருப்பாப்ல. தசரதர் ஒரிஜினல் ராமாயணத்துல பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்டா இன்டெலிஜென்டான ஒரு பர்சனா காட்டியிருப்பாங்க. இங்க ரொம்ப வீக்கா ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுற மாதிரி ஒரு ஆளா காட்டியிருப்பாங்க. அங்க ராமாயணம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க அயோத்தியில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இது லிட்ரலி ஒரு பொலிட்டிக்கல் களமா தான் அது இருந்திருக்கு. யாரை எப்படி சாக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லியே மக்கள் நெதம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவா வச்சிருப்பாப்ல. ராமர் ஒரு மாதிரி அமைதியான டியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காரு. சரி அப்பா என்ன சொன்னாலும் செய்யறேன். நான் ஒரு மாதிரி ஷையா இருக்கேன். பட் எனக்கு நல்ல திறமைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்திருக்காரு. ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்றாங்க. எப்படின்னா சீதா அவர் ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனா ரொம்ப ஒரு நெய்வான பொண்ணா இல்லாம அவங்க ரொம்ப தைரியமா தெளிவா தன் மனசுல நினைக்கிறத சொல்லிட்டு ஒரு பிளேஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காங்க. சீதாக்கு ராமரை பிடிக்கிறதுக்கான காரணமே இவர் ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்காரு. இவருடைய ஆனஸ்டி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்லயே இந்த ரைட்டர் அவர்கள் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாரு. அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்ம நினைப்போம். எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறப்பதான் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எவ்வளவு சரியா இருக்கு. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வனவாசம் போக நேர்ந்திருது. லக்ஷ்மணன் அவர்களும் இவங்க கூடவே போறாரு. சீதைக்கு இதுல கான்ஸ்டன்டா டவுட் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு சபதத்துக்காக நம்ம ஏன் உள்ள உட்காரணும், ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். இதுல ஒரு கட்டத்துல அவங்க ராவணனை சந்திக்கிறாங்க. பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ராவணன் சீதைய கடத்திட்டு தான் போயிருப்பாரு ஒரிஜினல் ராமாயணத்துல. இதுல சீதை விரும்பி ராவணன் கூட போனதா, விரும்பி இந்த சென்ஸ் அவங்களுக்கு கடத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 பேரும் பாக்குறாங்க, பேசிக்கிறாங்க. அவர் பேசுறது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அவர் கூப்பிடுறப்ப இவங்க எந்த எதிர்ப்புமே சொல்லாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதுதான் இந்த புத்தகம் மெயினா தடை செய்யப்பட்டதுக்கான காரணம். ஏன்னா அது அடிப்படை கதைக்களமே அங்க போய் சீதையை மீட்டுட்டு வர்றதுதான். அதாவது ராமாயணத்துல அந்த 5 காண்டங்கள்லயே ஒரு முக்கியமான புள்ளியே அதுதான். சீதையை போய் எப்படியாவது மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. இங்க அவங்க தெரிஞ்சுதான் போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுவே நிறைய பேரோட சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப மோசமான முறையில ஹர்ட் பண்ணுச்சு. கடைசியில சரி சீதையை மீட்டுட்டு எல்லாம் வந்துருவாங்க. ராவணன் அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர் தான். ஏதோ சில தப்புகள் நடந்துருச்சு அவருக்கு அந்த போர்லயும் சரி, கூட இருந்த ஆளுங்களையும் சரி, கொஞ்சம் சரியான ஆளுங்களை அவர் கூட சேர்த்துக்கல. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் அந்த போர்ல தோத்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சீதையை கூட்டு வர்றப்ப எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? சீதையுடைய அந்த தூய்மையை எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. ஒரிஜினல்ல அவங்க நெருப்புக்குள்ள இறங்குவாங்க. ஃபைனலி பூமாதேவி அவங்களை ஏத்துக்கிற மாதிரி கதை முடியும். இதுல சீதை அகேன்ஸ்டா கேட்பாங்க. நான் ஏன் என்னுடைய பியூரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவுலாம் பண்ணணும்? ஊர்ல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா அப்ப உனக்கு என் மேல காதல் இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் தான் உனக்கு முக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. கடைசியில ராமர் ஒரு மாதிரி லோன்லினஸ்ல இருப்பாரு. சோ தவறுகள் மனிதர்கள் எல்லாருமே பண்ணதான் செய்வோம். அது அதுல கடவுள் அந்த எலிமெண்ட்ஸை கொண்டுட்டு வர்றதுனால மட்டுமே அதுல தவறுகள் நடக்காது அப்படிங்கறது அர்த்தம் கிடையாதுன்ற மாதிரி முடிச்சிருப்பாரு. சோ அந்த கதையை சொன்னதை வச்சு அவங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தகம் ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேன் பண்றதுக்கு ஒரு 2 காரணம் இல்ல. பண்ணி வச்ச மொத்த ஸ்பூஃப் வெர்ஷனே பேன் தான். ஏன்னா இந்தியால நிறைய பேருடைய பிலீஃப், நிறைய பேருக்கு ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய பிலீஃப்ஸ், நம்மளுடைய அந்த கோர் ஸ்ட்ரென்த்தே நீங்க கொஸ்டின் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுமையான வாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த புத்தகம். பட் இது மேலை நாடுகள்ல எல்லாம் இது வித்துச்சு, இதை வெளியிடலாம் முடிஞ்சிச்சு. பட் இந்தியால மட்டும் இது பயங்கர ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு. இந்த புத்தகத்துக்கு வேறு தலைப்புகளும் உண்டு. ராமாயணா ரீடோல்ட், இன்னொன்னு த ராமாயணா ஆஸ் டோல்ட் பை ஆப்ரே ஹெப்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் ராமாயணம் அப்படின்னு வைக்காம நம்ம கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் வச்சிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் முதல் புத்தகம். இரண்டாவது நான் சொல்ல போறது ஹாரி பாட்டர் புத்தகம். நம்ம சேனல்ல நான் ஹாரி பாட்டரோட முழு கதையும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிளஸ் அதோடைய 3 பாகங்கள் வரைக்கும் நான் தனித்தனி வீடியோஸ்ல கதை சொல்லியிருக்கேன்.
ஹாரி பாட்டருக்கு நல்ல ஆடியன்ஸ் உண்டு. பட் நான் ஹாரி பாட்டர் ஆடியன்ஸ புடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹாரி பாட்டர் வீடியோஸ்லாம் வந்து, "அக்கா இது புரியலக்கா, ஹாரி பாட்டர் தெரியலக்கா" அப்படிங்கிற மாரி எனக்கு கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஸோ அதனால நான் அந்த 3 பாகங்களோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கேட்கறாங்க. லைக் ஹாரி பாட்டர் நீங்க கன்டின்யூ பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த ஆடியன்ஸ நான் இன்னும் ரீச் பண்ணல அப்படிங்கிறதுனால, ஸோ அத போட்டோம் அப்படின்னா வந்து ரெகுலரா பார்க்குறவங்களுக்கும் வந்து இது புரியல, இது என்ன தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அத 3வது பாகத்தோடயே வந்து நான் அத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து உங்க நெறைய பேருக்கு ஹாரி பாட்டர் புடிக்குமா? கதைய வந்து இண்டிவிஜுவலா சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஹாரி பாட்டர் வந்து எங்க பேன் ஆச்சு அப்படின்னா, கல்கட்டால பேன் ஆச்சு. ஹாரி பாட்டர் இன் கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர்ன்னு 4வது புத்தகம் இருக்கு இல்லைங்களா? அந்த புத்தகத்துக்கு அப்புறம் ஹாரி பாட்டர் தன்னுடைய நிம்பஸ் 2000 எடுத்துட்டு, இங்க கல்கட்டாவுக்கு வந்து ஜுன்டோ அப்படிங்கிற ஒரு பையன சந்திக்கிறதுக்காக அவரு வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பெங்காலி இலக்கியத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் போய் மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் இந்த கதை வருது. ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மாதிரி தான். ஆனா, இந்த ஃபேன் ஃபிக்ஷனோட சேர்த்து ஹாரி பாட்டர் த பிலாசபர்ஸ் ஸ்டோன் முதல் புத்தகம் இருக்கு இல்லைங்களா? அதையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருந்திருக்காங்க. அங்க நடந்த புக் ஃபேர்லலாம் இந்த புத்தகம் வந்து 5000க்கும் மேற்பட்ட காப்பீஸ் வித்து தீர்ந்திருக்கு. பட் இங்க எங்ககிட்ட பெர்மிஷனும் வாங்கல, ரைட்ஸும் வாங்கல. உம்பாட்ல பண்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உலகம் முழுக்க புகழ் பெற்ற ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி நாவல். சோ இது வந்து பண்றப்போ ப்ராப்பரா பெர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு புத்தகம் இல்லைங்களா? ஃபேன் ஃபிக்ஷன் கேட்டகரியில அத கொண்டுட்டு வந்தாலுமே வந்து ப்ராப்பர் லீகல் ரைட்ஸ், பெர்மிஷன் எதுவுமே வாங்காம உங்க பாட்டுல பண்ணி வச்சிருக்கீங்க. சோ அதையும் பெங்காலி இலக்கியத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் வந்து இத வந்து கிட்டத்தட்ட அது ஸ்டாப் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனாலும் இது வந்து அந்த போட்ட கொஞ்ச காலத்திலேயே வந்து நெறைய காப்பீஸ் இது வந்து வித்து தீர்ந்துருச்சு. ஆனா இதோடைய பிரிமைஸ் வந்து கேட்கிறப்பவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. என்னது ஹாரி பாட்டர் ஏன்னா ஹாரி பாட்டர் பார்த்த எல்லாருக்குமே வந்து இன்ஃபாக்ட் எல்லாருக்குமே வந்து நல்ல வயசானாலும் கூட எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நெறைய பேரு. நமக்கும் என்னைக்காச்சும் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல வந்து பார்த்திருந்தா ஒரு 90% பீப்பிள் வந்து அத நம்பியிருப்போம். நமக்கும் வந்து லெட்டர் வரும். நமக்கும் வந்து மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போலாம் வந்து மேஜிக்கல் பவர் இருக்கு. ஒரு ஒரு நாளையும் கடத்துறதே நமக்கு ஒரு மேஜிக்கல் பவர் தான். சோ இதுதான் வந்து ஹாரி பாட்டர் தடை செய்யப்பட்டதுக்கான காரணம். ஹாரி பாட்டரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நெறைய அவைலபிளா இருக்கு. பட் அது எல்லாமே வந்து ஒபிஷியலா பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். 3வது புத்தகம் வந்து பாலிஸ்டர் பிரின்ஸ் அப்படிங்கிற புத்தகம். திருபாய் அம்பானி அவர்களுடைய வாழ்க்கைய முழுசா சொன்ன ஒரு புத்தகம். ஹாமிஷ் மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்த வந்து எழுதியிருக்காரு. திருபாய் அம்பானி அவர்கள் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகள கெளப்பி, இந்த புத்தகம் வந்து வெளியிடப்படவே முடியல. அவ்ளோ சிரமங்கள வந்து இந்த புத்தகம் ஃபேஸ் பண்ணுச்சு. ஏன்னா, அவருடைய வாழ்க்கையில தெரியாம சொல்லப்பட்ட, அதாவது மறைக்கப்பட்ட நெறைய விஷயங்கள பத்தி இந்த புத்தகத்துல பேசியிருக்காங்க. ஒரு சாதாரண கிராமம் குஜராத்ல பொறந்த ஒருத்தரு, ஏமனுக்கு போறாரு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள கத்துக்கிறாரு. அவர் வந்து அங்க திருப்பி வர்றாரு. இது எல்லாமே நடக்கிறது எப்பன்னா, 1990ல. அந்த இந்தியன் எக்கானமியே வந்து ஓரளவுக்கு மேம்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதுக்கப்புறமா அவர் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து மஜின் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்த ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதோடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, பாலிஸ்டர் துணி. அந்த பாலிஸ்டர் துணிக்கு பேரெல்லாம் வேற வச்சிருந்திருக்காங்க. விமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாலிஸ்டர் பிராண்ட். அதுக்கு ஒரு கேட்சி டாக்லைன்லாம் வேற இருந்திருக்கு. சீப்பா இருக்கணும். ஆனா வந்து ஒரு ஃபேஷனபிளா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த பிராண்டோடைய மெயின் ஐடியாவாவே இருந்திருக்கு. இத வந்து நெறைய பேர் அந்த டயத்துல வந்து ரொம்ப வாங்கி யூஸ் பண்ணி ஆஹா ஓஹோன்னு பேசி பயங்கர ஹிட்டா தான் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜர்னலிஸ்ட் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து டீப்பா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு நிறுவனத்துக்கு வந்து எப்படி ஒரே டயத்துல ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி ஃபன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஹெவியா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஸ்கேம் 1992 அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்கு. சோனி லைவ்ல ஹர்ஷத் மெஹ்தா அவர்களுடைய கதைய சொன்ன சீரிஸ். அதுலயும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து டச் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூப்பா ஒருத்தவங்கள வச்சு ஒரு ஸ்டாக்க வாங்க வச்சு அதோடைய விலைய ஏத்துறது, இறக்குறது இந்த மாதிரி வந்து தில்லுமுல்லு வேலைகள்லாம் இவர் எப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு பாயிண்ட்ல. பிளஸ் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற மணி வந்து ஒரிஜினலாவே வந்து ஒயிட் மணி தானா இல்ல பிளாக் மணி எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணியிருப்பாரு. சோ இதுக்கு வந்து ஹெவியான எதிர்ப்புகள். இத வந்து நீங்க வெளியிடவே கூடாது அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. 2010க்கு அப்புறம் இந்த புத்தகத்த வந்து வேற மாதிரி எடிட் பண்ணி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி அவங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்கிற அந்த ரைவல்ரி எப்படி இருந்தது, அந்த சண்டை எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இவங்க எப்படி கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள மட்டுமே சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒயிட் வாஷ்ட் வெர்ஷன் மாதிரி தான். ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் வந்து சொல்லப்படல. ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் வெளியே கொண்டுட்டு வரவே அவங்க விடல.
ஆனாலும் இந்த புத்தகத்தை நிறைய பேர் அந்த ஒரு பாயிண்ட்லயே தேடி படிச்சிருக்காங்க. இது வந்து நீங்க சும்மா கான்ட்ரோவர்சியை கிளப்புறதுக்காக பண்றீங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஏதோ உங்களுக்கு வந்து விக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான உழைப்புல வந்து மேல வந்து அவரை பத்தி தப்பா பேசுறீங்க. ஏன்னா அவர் வந்து நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு வேர்டு இன்னைக்கு கூட நிறைய பேர் அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி எல்லாமே கிடைக்குது? ஐ டூ நெட்வொர்க்கிங். பட் நீங்க நெட்வொர்க்கிங் மட்டும் பண்ணல. பின்னாடி வேற ஏதோ இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா சொன்ன ஒரு புத்தகம் இது. சோ ஆப்வியஸ்லி வெளியே வர விட மாட்டாங்க இல்லைங்களா? அதனாலதான் இந்த புத்தகமும் வெளிவரல. ஆனா இதோடைய அந்த ஹெவிலி எடிட்டட் வெர்ஷனும் வந்து நல்லா தான் போச்சு. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க பார்த்து திருத்தி நிறைய விஷயங்களை சொல்லி வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்தது நான் சொல்ல போற புத்தகம் வந்து டாவின்சி கோட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து பயங்கரமா நீங்க தப்பு தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உலக நெடுகிலுமே கடும் எதிர்ப்புகள் இந்த புத்தகத்துக்கு. டான் ப்ரவுன் அவர்கள் எழுதின இந்த புத்தகம் வந்து படிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நம்பிக்கையை கேலி செய்யற மாதிரி இருக்கு. உங்க உங்க பாட்டுல என்னன்னாலும் எழுதுவீங்களா நீங்க? அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் வந்து மேரி மெக்டலின் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டிசைபிள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க வந்து த லாஸ்ட் சப்பர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான படம் இருக்கு இல்லைங்களா? அந்த படத்துல அவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்கதான் மேரி மெக்டலின் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியுடைய கோர் பிலீஃபே நீங்க அசைச்சு பாக்குற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து வரலாற்று தரவுகள்லாம் இருக்கு அப்படின்னு ஆத்தர் தரப்புல சொல்லப்பட்டாலும், அதாவது ஏன் ஒரு மதத்தை வந்து இவ்வளவு நீங்க புண்படுத்தி பேசிதான் உங்களுக்கு இதாகணுமா அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகம் மெயினா தடை செய்யப்பட்டது. இதோடைய கதைக்களம் என்ன அப்படின்னா, ஜாக்வஸ் சோனியர் அப்படிங்கிறவர் வந்து கதையோட ஆரம்பத்திலே கொலை செய்யப்படுவார். கொலை பண்றவர் பேர் வந்து சிலஸ். அவர் வந்து டீச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லி தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரு. இந்த கொலைக்குள்ள 2 பேர் வந்து உள்ள வராங்க. ராபர்ட் லாங்டன் அப்படிங்கிறவரு, சோஃபி நிவ்யூ அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னுக்கூட்டி வந்து அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அவரு? என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? யாரோ ஒருத்தர்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கணும். என்ன வாங்குறது? எப்படி வாங்குறது? அப்படிங்கறதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. இதுல ஏகப்பட்ட மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், நமக்கு வந்து அந்த லியோனார்டோ டாவின்சி அவர்களுடைய ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயமே கிடையாது இதுல. நல்லா சயின்டிபிக்காவும் இருக்கும், படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காவும் இருக்கும். இது வந்து படமாவும் வந்திருக்கு. பட் அட் த எண்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க். இது ஃபிக்ஷனா பாருங்க. ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சாரர். பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்ததான் வந்து சாத்தானிக் வேர்சஸ் அப்படிங்கிற புத்தகம் சல்மான் ருஷ்டி அவர்கள் எழுதினது. நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எழுத்தாளர்களை வந்து லிட்ரலி கொலை பண்ண 5 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்துல வந்து அந்த இஸ்லாம் மதத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வித்தியாசமா வினோதமா ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. எழுதினதுக்கு அப்புறமா சல்மான் ருஷ்டி அவர்கள் பல வருஷம் தலைமறைவா வாழ்ந்தாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் நீ என்னைக்கு வெளியே கால் எடுத்து வைக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி த்ரெட் விட்டு இருந்ததுனால அவர் எங்க வெளியே போனாலும் வந்தாலும் மறு வருஷத்திலே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. பல ஆண்டுகள் தன்னுடைய சொந்த பேரை உபயோகப்படுத்தாம வேற பேர்ல வாழ்ந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கவர்மெண்ட்லாம் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தது. இவர் வந்து எழுதுனத படிக்கிறவங்க அப்படிங்கறத தாண்டி இவர் எழுதுனத ஒபிஷியலி ரைட்ஸ் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸும் வந்து மோசமான முறையில தாக்கப்பட்டாங்க. ஏன் ஒரு குறிப்பிட்ட பாஷையில மாத்தின ஒருத்தர் வந்து இறந்தே கூட போயிட்டாரு. அந்த அளவுக்கு எதிர்வினைகளை கலப்பின ஒரு புத்தகம் இது. சாத்தானிக் வேர்சஸ் அப்படிங்கிற பேர் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஹைஜாக் ஃபிளைட்ல இருந்து தப்பிக்கிற 2 பேரு அந்த ஃபிளைட் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து மாறுது. ஒருத்தவங்க வந்து தன்னை சாத்தானா நினைச்சுக்கிறாங்க, ஒருத்தவங்க தன்னை கடவுளா நினைச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பேசுற ஒரு புத்தகம் தான் இது. ஒரு புத்தகமா இது வந்து நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. நல்ல ரைட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க. ஆனா மத உணர்வுகளை வந்து நீங்க கேலி பொருளா ஆக்குனதுனால இதை வந்து நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த தடைகள் எல்லாம் தளர்த்திட்டாங்க. சரி ஓகே, ஏன்னா ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சரி ஓகே, நாங்க இனிமே எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இன்னைய தேதி வரையிலுமே ஒரு கான்ட்ரோவர்ஷியலான புத்தகமா தான் இது இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன உடனே இந்தியால இந்த சாத்தானிக் வேர்சஸ் பேண்ட் கிடையாது. இப்போ நீங்க வந்து எங்க தேடினாலும் கிடைக்கும். அந்த டாவின்சி கோடும் வந்து இன்னைக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த ராமாயண ரீடோல்டு வந்து பெருசா வந்து வெளியெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமே அதோடைய பிரிண்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சேம் கோஸ் ஃபார் ஹாரி பாட்டர் இன் கல்கட்டா அண்ட் பாலிஸ்டர் பிரின்ஸ். அந்த 2 புத்தகங்களுமே வந்து இன்னைக்கு பெருசாலாம் கிடைக்கிறது இல்ல. பாலிஸ்டர் பிரின்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாடிஃபைடு வெர்ஷன் வேணா கிடைக்குது. அதெல்லாம் ஆர்டிகல்ஸா அவைலபிளா இருக்கு. மேபி அந்த வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒண்ணு போட்டாலே வந்து ஆப்வியஸா எல்லா லிங்க்ஸ் எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்துடும். பட் அந்த டைத்துல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் எல்லாம் வேற வெளியே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட 5 புத்தகங்கள். இதுல வந்து நான் பார்ட் 2 சொல்லலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இதுல வந்து ரொம்ப மோசமா நீங்க நினைக்கிறது எந்த ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்.
எதுவுமே வந்து நம்ம நக்கல் அடிச்சு, கிண்டல் அடிச்சு பேசுற மாதிரி கிடையாது. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள எடுத்து ரொம்ப பெரிய ஜோக் ஆக்கியிருக்காங்க. ஆனா இன்னொரு தரப்புல வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா விடுங்கங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க இதுல எந்த கேட்டகரின்னு சொல்லுங்க. அண்ட் ஐம் ஆக்டிவ் ஆன் Instagram ஆல்சோ. நீங்க தேவைப்பட்டா Instagramல ஃபாலோ பண்ணிக்கலாம். Instagramலயே இதே நேம்ல தான் இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் ஆல்சோ குடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.